இப்படி தீவிரத்துல வழக்கமே இல்ல. நான் 71 வயசு 91 வயசுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க பின்னால, அவரெல்லாம் அவருக்கு பார்த்ததே கிடையாது, அப்படி ஏத்துறதே இல்ல. அந்த கல்லவே நாங்க நினைச்சதே பார்க்கல. நாங்க சின்ன பிள்ளைல எல்லாரும் போய் அங்க போயிட்டு வருவோம், விளையாடுவோம், போவோம், மேல வரைக்கும் போயிட்டு வருவோம். ஒரு 10 நிமிஷத்துல மேல ஏறி இறங்கிடுவோம், அப்படிலாம் போய் வந்துக்கிறது. அப்பெல்லாம் பார்த்திருக்கோம், இந்த நினைப்பே வரல. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்து தானே, அங்க இருக்கிற பூரா இந்து தான். 20,000 பேர் இருக்கா. நல்லா போனா முஸ்லீம் 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க திருப்பூரத்துல. இருந்தவரெல்லாம் வெளியே போயிட்டாங்க. நாங்க தான் இருக்கோம், இந்து தான் இருக்கோம். நான் வந்து எனக்கு வயசு 71 வயது. எங்க அப்பா எங்க அம்மா இந்த ஊருடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினராக, என் தம்பி தங்கச்சி நகர்மன்ற தலைவராக இருந்தாங்க. நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். இவ்வளவு இருந்து இந்த ஊருக்குள்ள எங்களால் கட்டுப்படுத்த முடியல. திருப்பரங்குன்றம் என்பது ஒரு கிராமத்தினுடைய அடிப்படையாக கொண்டது. இப்ப வேணுமா மதுரை மாநகராட்சியில இருந்து சேர்ந்திருக்காலும் இது ஒரு பேரூராட்சி மன்றமாக இருந்து ஒரு கிராம அடிப்படையில எல்லாருமே நாங்க கலந்து செய்வோம் எல்லா விஷயங்களையும். அதே மாதிரி நகர்மன்றமாகி இப்பதான் கொஞ்ச நாட்களாக அதிகமான கூட்டம் வர்றது, பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடுறதுனால திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய சிரமமான ஒரு ஊரா போயிடுச்சு. இப்ப மேலும் மேலும் என்ன ஆகுதுன்னா, தீப திருவிழாக்கு ஏத்திரம் சொல்றது வந்து நாங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல கடந்த ஒரு 30 வருஷமாக நாங்கெல்லாம் சர்வ வச்சு சேர்ந்துதான் அதை பெருசாக்கணும். சும்மா விளக்கு போடுவாங்க போய், அது சாதாரணமா இருந்தது. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏற்றணும். அதுதான் நடந்தது. அதுக்கு மேல கிடையவே கிடையாது. இது பாரம்பரியத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை சொல்லி வெளியூருக்காரங்க நிறைய போராட்டம் அதுன்னு சொல்லும் போது எங்கள் உள்ளூர் குடியிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வயசானவர்கள்லாம் உண்மை கோட்டத்திலிருந்து கீழே வடக்கத்திற்கு வர முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சாதாரண சிறு வியாபாரிகள் சாலையில் இருக்கவங்க அள்ளி முடிச்சுட்டு வேலையை பார்க்க வியாபாரமே பண்ண முடியல. வர்த்தகம் நடக்கவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி மருத்துவமனைக்கு போகணும்னா போக முடியல வெளியில. நான் நேற்று எங்க வீட்டுக்கு வரணும்னு வச்சா உள்ள வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வராங்க. நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, இங்க உள்ள அந்த எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அவங்க உரிமையை கொண்டு வரட்டும், அவங்க கேட்கட்டும், அவங்க நிறைவேற்றட்டும். தீப ஏத்துறது ஏத்தாது அது அவங்க இது. ஆனா இது வெளியூர்ல இருந்து ஒரு 1000 பேர் 500 பேரை கொண்டு வந்து ஒரே மாதிரி பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வர வேணாம். தயவு செய்து உள்ளூர், நான் வந்து எனக்கு வயசு 71 வயது. எங்க அப்பா எங்க அம்மா இந்த ஊருடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினராக, என் தம்பி தங்கச்சி நகர்மன்ற தலைவராக இருந்தாங்க. நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். இவ்வளவு இருந்து இந்த ஊருக்குள்ள எங்களால் கட்டுப்படுத்த முடியல. தயவு செய்து இனிமே வெளியூர்காரங்க வராதிங்க. உள்ளூர்காரங்க நீங்க போராடுங்க, உங்களுடைய உரிமையை கேளுங்க, நாங்க வாழ்த்துறோம், நாங்களும் இருக்கோம் என்பதை சொல்லி இனிமேலாவது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். தமிழக அரசு தான் கட்டணும். உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளூர் கிராம மக்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் வேணாம், நாங்களே ஏற்றிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு மனு கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு 2 பேர் 3 பேர் போய் கிராமம்னு வராது. இப்ப நாங்க இருக்கோம்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிராமம் தான். இவரு தெக்காகமா பாக்குறவரு, மானாகுளம் பாக்குறவரு, சர்வகட்சி தலைவரு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து ஒண்ணு யாருக்கும் வரல. ஒரு 2 பேர் 3 பேர் போயிருக்காங்க. அவங்க வந்து அரசியல் சேயத்தை கூட போயிருக்கலாம். நான் அவங்க உரிமை இருக்கு, நீ செய்யுன்றே. நீ மட்டும் கிராமமா செய்யுங்க, 10 பேர் சேர்ந்து 50 பேரோட சேர்ந்து செய்யுங்க, வெளியூர்ல இருந்து வராதீங்கன்னு நான் சொல்றோம். அவ்வளவுதாங்க, நாங்க யாரும் எதுவும் சொல்லலாம். உள்ளூர் மக்களா சேர்ந்து நீங்க உங்க உரிமையை கேளுங்க, இருந்தா அது கோர்ட்டு சொல்லுது, அவங்களுடைய உரிமை அதை நிலைநாட்டட்டும். உள்ளூர் மக்கள் இந்து முன்னணி நிர்வாகிகள் தான் என்ன சொல்றாங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மோட்ச தீபம் ஏத்துற இடம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மோட்ச தீபம் தான் ஏத்திக்கிறது வச்சுக்க. இப்படி தீபத்துல வழக்கமே இல்ல. நான் 71 வயசு 91 வயசுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க பின்னால, அவரெல்லாம் அவருக்கு பார்த்ததே கிடையாது, அப்படி ஏத்துறதே இல்ல. இப்பதான் இந்த முறை வந்திருக்கு. வந்தது பரவாயில்ல, நீங்க உள்ளூர்கார் மட்டும் செய்யுங்க அந்த வேலையை. அது எல்லைக்கல்ன்றாங்களே, அது தீபத்தூணா? அதான் நீங்க சொல்றது எல்லைக்கல் தான். ஆமா, அது ஒண்ணு மாற்றம் இல்ல. அந்த கல்லவே நாங்க நினைச்சதே பார்க்கல. நாங்க சின்ன பிள்ளைல எல்லாரும் போய் அங்க போயிட்டு வருவோம், விளையாடுவோம், போவோம், மேல வரைக்கும் போயிட்டு வருவோம். ஒரு 10 நிமிஷத்துல மேல ஏறி இறங்கிடுவோம், அப்படிலாம் போய் வந்துக்கிறது. அப்பெல்லாம் பார்த்திருக்கோம், இந்த நினைப்பே வரல எங்களுக்கு. பாஜக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, சிறுபான்மை ஓட்டுக்காக தான் திமுக வந்து இந்த மாதிரி பிரச்சனை. அதெல்லாம் இல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க பேசுறோம். சிறுபான்மையினர் இதுல நான்லாம் இந்து தானே, நாங்க பூரா இந்து தான். 20,000 பேர் இருக்கா. நல்லா போனா முஸ்லீம் 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க திருப்பூரத்துல. இருந்தவரெல்லாம் வெளியே போயிட்டாங்க. நாங்க தான் இருக்கோம், இந்து தான் இருக்கோம். தீபத்தூன் சொல்றீங்கல்ல, தீபத்தூனுக்கு வந்து மன்னர் காலேஜ் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல இதே மாதிரி ஒரு தூண் இருக்கு, ஒரு கல்யாண மாலுக்கு முன்னாடி.
அப்ப அது தீபத்தூள்னு சொல்லி நாங்க ஏத்த சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.